பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை பற்றிய ஹதீஸ்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 அம்சங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. முதலாவது, அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை என்றும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புவது. இரண்டாவது, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது, கடமையானோர் சக்காத் வழங்குவது. நான்காவது, இயன்றோர் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வது. ஐந்தாவது, ரமலானில் நோன்பு நோட்பது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, 8வது ஹதீஸ். அம்ர் இப்னு சுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்கள் குழந்தைகள் 7 வயதை எய்திவிட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்தும் தொழாமல் இருந்தால் அதற்காக அவர்களை அடியுங்கள். ஆதாரம் அபூதாவுத், அஹ்மத். உம்மு முஹ்பர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அமல்களில் சிறந்தது எது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்டபோது, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்றார்கள். ஆதாரம் திர்மிதி, ஹாக்கிம், அபூதாவுத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவது 27 மடங்கு சிறந்ததாகும். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி. வஸ்ஸலாம்.